அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு என்ன வீடியோ? இரும்பு சத்து. இரும்பு சத்துனாலே எல்லாருக்கும் கீரை. இந்த கீரையில் வந்து நாங்கள் சூப்பராக வந்து வடை சுட போகிறோம். அதைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதுவும் அந்த ரோவி கீரை என்றாலே இப்போ இந்த அடிக்கிற வெயில் வைக்க எல்லாம் கீரை கறி சாப்பிடணும் கண்டிப்பாக. கீரை கறி மற்றது நீத்திக்காய் அப்படியான வெள்ளை கறிகள் வந்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதை விட சாப்பிடுவோம் நாங்கள் நிறைய. அதை விட சில குழந்தை பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கீரையெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேங்க. அதுக்காக நாங்கள் இப்படி கீரையில் நாங்கள் வடை சுட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அதில் என்ன செய்வீங்க சொல்லுங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். விரும்பி சாப்பிடுவேன். அதை தான் அன்றைக்கு வந்து ரூபி வந்து கீரை வடை சுட போகிறா. அதை எப்படி சுட போகிறா, என்ன மாதிரி சுட போகிறான்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள் விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் வேணால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலினே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வடை என்னென்னு சொல்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ரூபி இப்போ கீரை வடை எப்படி சுட போகிறான்னு சொல்லி போய் காணொலிக்கு பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ நாங்கள் வடை சுடுறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம் வாங்க. ஓகே, ரூபி வந்து இன்னைக்கு கீரை வடை சுட போறா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி முதல் பார்ப்போம். முதல் வந்து உளுத்தம்பருப்பு வந்து நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதுல வந்து அரைவாசிய வந்து நல்ல பசையா வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். ஓகே, அதோட வேற என்ன தேவை? அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து கொஞ்சம் உளுந்து வந்து எடுத்து வச்சுக்கிறேன். உளுத்தம் பருப்பா எடுத்து வச்சுக்கிறேன். அப்பதான் வடை வந்து டேஸ்டா இருக்கு. நாங்க கடிச்சு சாப்பிட நெருவா இருக்கு. நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப 1/4 கிலோல ஒரு 3/4 அளவு அரைச்சிட்டு ஒரு 1/4 அளவு எடுத்து வச்சுக்கிறேன். 1/4 கிலோலே வேற என்ன தேவை? வேற வந்து இது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவிச்சமா வந்து ஒரு 100 கிராம் அளவுல எடுத்து வச்சிருக்கேன். அவிச்ச கோதுமை வந்து 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அதோட வேற என்னது? முக்கியமானது வந்து கீரை. ஓகே, கீரையை வந்து நல்ல வடிவாலாம் கழுவி மண் எல்லாம் வடிவாயெல்லாம் கழுவிட்டு நல்ல சின்ன உருணியா அரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. பார்க்கவே நல்லா வடிவா இருக்கு. இப்படி நல்ல குறுநூறுனியா தான் வடைக்கு அரியோனும் அதே போல அரிஞ்சு வச்சிருக்கேன். வேற என்னது? இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம் தான் இல்லாம எக்ஸோரா பூ இருக்கு. பெருஞ்சீரகம் வந்து தேவையான அளவு. ஓகே, வேற மற்ற வந்து பச்சை மிளகாயம் வந்து தேவையான அளவு. இந்த கீரை வடைக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து கூடுதலா போட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல உரைப்பாவும் இருக்கும். ஓகே, அதோட வந்து வெங்காயத்தை வந்து நல்ல சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். முக்கியமானது மற்றது வந்து கறிவேப்பிலை. அதுதான் நல்ல. முதல் வந்து வடைக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உளுந்துக்கு வந்து தண்ணி விட்டு அரைக்க கூடாது. நல்ல கட்டி பதல அரைக்கணும். பாத்தீங்களா, கொஞ்சமும் தண்ணி சேர்க்க தான் அரைச்சிருக்கணும். அப்பதான் வடை வந்து நல்லா இருக்கு. இல்லாட்டிக்கு வந்து வேப்ப மாதிரி தான் மீன் வடை வேறு. மற்றது வந்து உப்பு வந்து தேவையான அளவு நாங்க போடுவோம். சரியா? இப்போ வந்து நாங்கள் எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சிருக்கிறோம். மெனு வந்து நாங்கள் வடைக்கு வந்து மாவு குழைப்போம். சரியா? ஓகே, முதல் வந்து என்னத்தை போடுவோம்னு சொன்னா அவிச்ச கோதுமை மா 100 கிராம் அவிச்ச கோதுமை மா. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எடுத்து வச்ச முழு உளுந்து. இது வந்து எல்லாம் என்ன கப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு நாங்கள் அந்த கப்பை வந்து அறியாம எடுத்து வச்சுக்கிறது. இப்படியான சில பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கலாமே, அந்த அவசரத்துக்கு எடுக்கலாமே. இல்ல முட்டை பொறிக்கை காட்டிச்சுட்டு அப்படியே அறிஞ்சு விடலாம். எங்களுக்கு தேவையில்ல தானே அறியலாம். என்ன சொன்னா சில பேர் இந்த இதுல கிண்ணத்துல அடிக்கலாம் மணக்குதுன்னு சொல்லி தானே, அதுக்காண்டி இதுக்கு ஒரு நாளைக்கு அடிச்சுட்டு நாங்க அறிஞ்சு விடலாம். இனி வந்து நாங்க என்ன போட போறோம்னு சொன்னா கீரை. அதான் கீரை வடை. கீரை அன்றைக்கு வந்து நாங்க கோவா கேரட் போட்டு சுட்டு காட்டினாங்க. இன்னைக்கு வந்து கீரை. அதுக்கு வந்து நாங்க மா போடையில இதுக்கு வந்து மா போடுறோம். அது வந்து கறிவேப்பிலை. அது பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், மற்றது பச்சை மிளகாய், மற்றது பெருஞ்சீரகம்.
ஓகே இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுன்னு. இனி போட்டாச்சு. இனி வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு. உப்பு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக உப்பு தேவை. போடுவோம் 1.5 கரண்டி உப்புன்னு. ஓ நல்லா தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம். போட்டுட்டு இனி வந்து நல்லா குழச்சி எடுக்கணும். ஓகே குழச்சிடுங்கோ. ஆனா தண்ணி கொஞ்சமும் சேர்க்க கூடாது, அதான் முக்கியம். எல்லாம் சேர்த்து பின்னஞ்சு உலைக்கு பாசம்னா மூக்கு துளைக்கு தெரியுமா? துளைச்சி கொண்டு போய் மூளைக்கு சொல்லுது. அந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய் நீங்க வெட்டி போட்டது, பச்சை மிளகாய் வந்து இவ்வளவு போடலாம். அந்த வாசம் வந்து அதை சேர்த்து பின்னஞ்சு உலைக்க அந்த வாசம் நல்லா இருக்கு. இதே எப்படி வாசம்னா வடை எப்படி இருக்கும்? கீரை வடை டேஸ்டா இருக்கும். பாத்தீங்களா கணக்கா வரும். நாங்க தண்ணியே சேர்க்கலாம், குழச்சி கொண்டு போய் வைக்கணும். இல்லை கணக்கா வரும். கணக்கா வருதுன்னு அந்த பதத்துக்கு, வடை தட்டுற பதத்துக்கு. பாத்தீங்களா எப்படி குழச்சி இருக்கு. கொஞ்சமும் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. நல்ல வடிவா குழச்சி எடுக்கணும். அப்பதான் அந்த உப்பு வந்து சேரு, கீரையில எல்லாம் உப்பு சேரும். அதுக்கு வந்து நல்ல வடிவா குழச்சி எடுக்கணும். இப்ப வந்து வடைக்கு வடிவா குழச்சாச்சு. கொஞ்சமும் ஒரு தண்ணி தன்மையும் இல்லை. பாத்தீங்களா, தண்ணி விடவும் இல்லை, தண்ணி தன்மையும் இல்லை. உண்மையில நான் கூட நிக்கல, நீங்க தண்ணி விடாம இப்படி குழச்சி எடுக்கலாம். குழச்சி எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு. நீ எண்ணெய் செடியை வச்சுட்டு வடையை போட்டு எடுக்கலாம் வேலை. ஓகே சரி, நாங்க வடையை சுடுறத பார்ப்போம். ஓகே இப்ப வந்து அடுப்பெல்லாம் மூடியாச்சு. இப்ப நாங்க எண்ணெய் செடியை தூக்கி அடுப்புல வைப்போம். எங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட போறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய். எங்க வட்டி தேங்காய் தானே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் தான் வடை போடணும், இல்லாட்டிக்க எண்ணெய் இழுத்துரும் வடையில. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்க வடையை தட்டி போட்டா ஓகே. இந்த வடை நான் இன்னைக்கு எப்படி தட்ட போறேன்னு சொன்னா 2 விதமா உங்களுக்கு சுட்டு காட்ட போறேன். இப்படியும் சுடலாம், அப்படியும் சுடலாம். இது வந்து நாங்க சாதாரணமா சுடுற வடை தான். நான் இன்னொரு முறையிலயும் உங்களுக்கு நான் சுட்டு காட்டுவேன். இது வந்து நாங்க சாதாரணமா சுடுவோம், உளுந்து வடை அப்படியே ஓட்ட வச்சுதான் சுட போறேன். மெட்டை வடை ஒரு வித்தியாசமா சுடுறது. நான் அப்படி சாப்பிட்டுருக்கேன். இந்த கீரை வடை நல்ல டேஸ்டா இருந்தது. முதல் எங்களோட நார்மல் வடையை சுட்டுட்டு பின் நாங்க மெட்டை வடையை சுடுவோம். அடுப்பு வந்து நல்லா எரியுது. அடுப்பு நல்லா எரியுது. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சுட்டு எடுக்கலாம் வடை. கீரை வடை நாங்க ஒரு நாளும் சுட்டுனாங்க. ஒரு கீரை வடை நான் சுடையெல்லாம் நான் கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அது வந்து இப்படி சுடையல, அதான் சொன்னேன் இன்னொரு வித்தியாசமா சுட்டு இருந்தேன். அந்த வடை இப்படி உளுந்து வடை மேல, நாங்க சாதாரணமா சுடுற உளுந்து வடை மேல சுடையல, அது ஒரு வித்தியாசமா சுட்டு இருந்தது. அதனால டேஸ்டா இருந்தது. அப்படி சுட்டு இருக்கோம் முறுமுறன்னு இருந்தது. நான் அதையும் சுட்டு காட்டுறேன். இல்ல அடுப்பு மாரி இது. நீண்ட நாளா கீரை வடை சுடணும் வந்து கீரை ஓனி கொண்டு வைக்கிறது வெந்து அது திருப்பி சமைக்கிறது அவ்வளவுதான். இது வந்து தோசைக்கு உளுந்து நினைச்ச பிறகு கொஞ்சம் கூட நினைச்சு விட்டுட்டேன். அப்ப அதுல கொஞ்சம் எடுத்து வடை சுடுவோம். வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு செய்யணும். வேணா அங்க உறவு நிறைய பேர் செய்யலாம் போட்டுதானே நாங்க போடணும். என்ன வயல் வேலையில இருந்து வாங்கிட்டு அதான் பிரச்சனை. என்ன இனி வந்து சிறுபூகம் வேலை பார்ப்போம். நல்லா ஒரு பக்கம் அவிஞ்ச அப்புறம் தான் மற்ற பக்கம் திருப்போம்.
இல்லாட்டி கீழே வந்து சட்டி வந்து சட்டியில வந்து ஒட்டுப்பட்டுரும் வடை. அப்படி வடை பெரிய பார்த்தீங்களோ? இதுல கையை வச்சு பாக்கட்டா ரூபி? கை பொரியுமோ பிரியாணி? ரூபி நாங்க மெட்ட பக்கம் திருப்புவோம். எனக்கு இப்படி வடையா சாப்பிடாத ஆக்கள் கூட இப்படி சுட்டு கொடுத்தா சாப்பிடணும். என்ன கீரையில கீரை இது வந்து இந்த எங்கட முளைக்கீரையில தான் வடை சுடணும் வண்டி இல்லை. எந்த கீரைனாலும் சொல்லலாம். முருங்கங்கீரை, மற்றது அந்த என்ன சொல்ல பசலி, எல்லா கீரையிலுமே என்ன சொல்லலாம். இது வந்து நாங்க சாதாரண கறி சமைக்கிற முளைக்கீரை தான். இது பொதுவாக எல்லா கீரை வகையிலையும் வந்து கீரை வடை சொல்லலாமே. நல்ல இரும்பு சத்து இருக்குது தானே. எல்லா கீரையிலுமே இரும்பு சத்து இருக்குது. பொரிஞ்சு வேற வேறு வாசம் வருதுன்னு அந்த கீரை. என்ன வாசம் வருது தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இப்படியான வடை வந்து கடையில வாங்கி சாப்பிடணும் அவசியமே இல்லைன்னு. ஒரு 1/4 கிலோ உளுந்த வாங்கியாச்சு. ஒரு காப்போத்துல எண்ணெயும் தேவையில்லை வடை சுடுறதுக்கு. எண்ணெயை விட்டாச்சு, வடையை சுட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியா செய்யலாமே. உளுந்தும் எங்களை விட எங்களுக்கு வீட்டுல நாங்கள் சாப்பிட திருப்தியா வழியா சாப்பிடலாம். எங்களை விட வந்து என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப தேங்காய் எண்ணெய் வந்து எங்களை விட நாங்களே ஊத்துறபடியா அதுக்கு வந்து பிரச்சனை இல்ல. மற்றது வந்து வெங்காயம் அதாவது சாதாரணமாக வீட்டே இருக்குமே. வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாம் சாதாரணமாக வீட்டே இருக்கு. இந்த உளுந்தொண்டுதான் கடையில வாங்குறது. அது வந்து இருந்துட்டு இப்படி தோசைக்கு வாங்கி அதுல கொஞ்சம் கூட வாங்கினா நாங்க இப்படி வடையை சுட்டு சாப்பிடுறது, அவ்வளவுதான். நாங்க நடுகளுமே வடை சுட்டு உளுந்து சாய வாங்கி சாப்பிட நினைக்க கூடாது. முகத்துல அப்படி வெயில் என்ன சொன்னா சூரியன் வந்து மறைஞ்சு கொண்டு போகுது. என்ன முகத்துக்கு வந்து சூரியன் அடிக்கு. பின்னர் நாங்கள் மாலைப்பொழுது மாலைப்பொழுதுல பின்னர் நாங்கள் பிளேண்டி ஒழிய போறோம். அந்த பிளேண்டியோடு தான் நாங்க வடை சாப்பிட போறோம். அதுக்காக தான் ரூபி வந்து வடை சொல்லுவோம். இது வந்து திடீரென்னு ஏன்னு சொன்னா தோசை கண்டாம உளுந்து போட்டோம். அப்ப நான் கொஞ்சம் கூட உளுந்து போட்டு விட சொல்லி போட்டு விட சொன்னா அதை எடுத்து பக்கம் கீரையும் இருந்துச்சு தான் பதையம் வட்டி போட்டு அப்படியே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு ஒரு வடை சுட்டா வீட்டை வடிவா சாப்பிடலாம் தானே. எல்லாரும் வடிவா சாப்பிடலாம். என்ன சொல்லுது வடை? வடை நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. எங்க பிடிக்கிறது எப்படி இருக்கு வடை பாப்போம். கொஞ்சம் வேகும், கலரா வேறதான் இருக்கும். அதுல கீரை எல்லாம் அப்படி எண்ணெயில பொரிஞ்சிருவேன். எல்லா குழந்தை பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன். இப்படி வடை சுட்டு கொடுத்தா இப்படி கொடுத்தா சாப்பிடுவேன் வடிவா. இது வந்து பழுதா போகாது. நாங்க இப்ப பின்னாடி சுட்டா நாளைய காலமே சாப்பிடலாம். இந்த வடை என்ன சொன்ன மாற்றி எடுத்துட்டு வந்தானே பழுதா போகாது. எப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மொறுமொறுத்தா டேஸ்ட் இருக்கும். ரெண்டு பக்கம் திருப்பி விடுறேன். ஆனா சட்டியில ஒட்டையில பாத்தீங்களா இந்த வடை? ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த தண்ணி ஒண்ணு சேர்க்கல தானே, கொஞ்சம் வேப்பன் மாதிரி போட்டாதான் ஒட்டுங்குதுல. ஈரடிப்பு தன்மை இல்லை. ஒரு சொட்டு தண்ணியும் விடையில பாத்துட்டீங்கன்னா உளுந்துக்கும் வந்து தண்ணி விட்டு நான் நினைக்கல. மற்றது வந்து இதுல எதுக்குமே தண்ணி விடையில அப்படியே மாவை போட்டு குழைச்சிட்டேன். சொன்னா வெங்காயத்துல கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்குது. அது வந்து நாங்க குழைக்க தண்ணி தன்மையா வரையக்க அது கணக்கா வரும் எங்களுக்கு. இதுக்கு ரவை தண்ணி விடுனா என்ன செய்யணும்னு சொன்னா ரவை போட்டு சொல்லலாம். வடைக்கு நெருக்கமா வேற ரவை வடை எல்லாமே நாங்க சொல்றதா. ஓகே, நாங்க இப்ப வடையை இறக்க போறோம். ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வடை நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இது பேப்பரை வச்சுட்டு எடுத்து போடுவோம். பேப்பர்ல என்ன வைக்கிறோம்னு சொன்னா அந்த எண்ணெய் தண்ணியா இழுக்கும். எண்ணெய் இழுக்காதான் அந்த எண்ணெய் தண்ணியா இழுக்கும் வடையில இருக்குல்ல. நல்லா இருக்கேன். பாக்க நல்லா இருக்கு. வேற எப்படி இருக்கு அந்த வடை?
சரி நீ அடுத்த வடையை தட்டி போடுங்க பார்ப்போம். அடுத்த வடையை தட்டி போடுவோம். அது வந்து நான் ஒரு கடையில வந்து இந்த வடை சாப்பிட்டுருக்கேன், கீரை வடைன்னு சொல்லி. எனக்கு எங்களோட அக்காண்ட மகன் இருந்தா அது வித்தியாசமா இருந்து நான் பெரிய வடையா வருமெண்டு. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி தட்டை வடையா இருந்துச்சு. கருத்துருவன நல்லா தட்டியா இருந்தா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நாங்க டைம்ல இப்படியோ கீரை வடையா நாங்க அப்படித்தானே விக்கிறதா கடையில. அதை நாங்க சுட்டு பாப்போமே. நல்லா இருக்கும். இது வந்து நல்ல மொறுமை ரெண்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல மொறுமை ரெண்டு 100 ரூபாய்க்கு இப்படி 20 வடை கொடுத்துருந்தேன். பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு 20 வடை இப்படி சின்ன சின்ன வடை கொடுத்துருந்தது. நானும் பெரிய வடையா தான் வருமா கீரை வடையாண்டு அதானே இப்படிதான் இருந்துச்சு. ஓகே. இப்போ ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த வடை பக்கனவு என்ன மாவும் சேர்த்துருக்கலாம் தானே வேகும் பக்கனவு. நாங்கள் முதல் அந்த வடையை விட முதற்கிட்ட வடையை விட இந்த வடை கொஞ்சம் பக்கனவு. என்ன சொன்னீங்கன்னா தனி உளுந்துல சுட்டேன், இது வந்து கொஞ்சம் மா சேர்த்துருக்கலாம், அதான் வித்தியாசம். இல்ல தட்டை வடை நீங்க தட்டி போடுற வடை பக்கனவு. இதுவும் வேகும் தான், நல்ல மொறுமை ரெண்டு பேரும் டேஸ்டா சாப்பிட்டு சாப்பிட. ஓகே, இப்போ எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு பார்ப்போம் என்ன. இப்போ வந்து மெட்ட பக்கம் திருப்பி விட போறோம் பார்ப்போம். ஓ, இதுக்கு வந்து நீங்க வந்து இப்ப பச்சை மிளகாய் வந்து சேர்க்காடி கொஞ்சம் என்ன கலர்ஃபுல்லா ஆகணும், என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். பச்சை மிளகாய் சேர்க்க கொஞ்சம் கட்டத்தூள் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், போட்டு சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். கலரா இருக்கும், பச்சை மிளகாய் வந்து காரமாவும் இருக்கு, நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் வந்து அது ஒரு டேஸ்ட், கட்டத்தூள் வந்து வேற ஒரு டேஸ்ட். ரெண்டுலயும் வந்து சுவை வந்து வித்தியாசப்படும். நாங்க சமைச்சு அப்படியே இங்க பச்சை மிளகாய் பாருங்க, வரையக்கு எதுவும் போட்டு அந்த பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். வாசம் வித்தியாசமா இருக்கும். இந்த வடையும் ஒரு வாசம் வித்தியாசமா இருக்கு. என்ன ஓடி புரியுது பாருங்க. என்ன மாதிரி வடை வந்து ஒரு பக்கம் சூப்பரா பொரிஞ்சு மெட்ட பக்கம் திருப்பி விட்டுங்க, நான் அதை பொரிஞ்சிட்டு முழக்க போறேன் நான். ஓகே, பாப்போம். கருத்துற வடை கல்ல கல்ல கல்லாண்டு வரும். கருத்துற மாதிரி வந்துட்டு கருத்துற வடை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்படி இருக்கு, நல்ல வடையா இருக்கு, நல்லா இருக்கும் சாப்பிட நினைக்கிறேன். பார்க்கவே ஆசையா இருக்கு, கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கு. சரி, உறங்குங்க பாப்போம். எல்லா விதமா சுட்டு சாப்பிடலாம். குழந்தை பிள்ளைகளுக்கு இப்படி வித்தியாசம் வித்தியாசம் சுட்டு கொடுத்தா சாப்பிடலாம். எங்களை குட்டி வந்துட்டான். குண்டாவா இஞ்சோவா, குண்டா குண்டா ஓடியா, எல்லாரும் கொடுத்து கடைசியா ஒரு குட்டி தான் நிக்குது எங்களை விட்டு. எங்களை குண்டாவா ஓடியா, குண்டாவடியா 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 வந்தா எங்களோட குண்டா. ஓகே, அடுத்த 3 ரூபாய் வடை போடுது. என்ன ரூபாய் முடிய இல்லையா இருக்கு, இன்னொரு கொஞ்சம் கிடக்கு. என்ன வேணும் வடை மாத்திட்டீங்க? என்னன்னு சொன்னா வேண்டு சப்பி எங்க அம்மாவை கொஞ்சம் கடிச்சு சாப்பிட மாட்டேன் தானே, முருவலா போச்சு. அப்ப இப்படி சுட்டாதான் சாப்பிடுவேன், அதுக்காண்டிதான். ஓகே, சரி, எல்லா வடையும் சுட்டுட்டு கடைசியா பாப்போமே. சுட்டு முடியுது வடை சுட்டுருக்குறா ரூபான்னு சொல்லி கடைசியா பாப்போமே. ஓகே, இது என்ன கணக்கு? சாப்பிடுவாங்க டேஸ்ட். நான் நல்ல ஒரு அளவுல போனேன், அதுக்குள்ள நான் இங்க வாரன் இருந்து வடை சாப்பிடுன்னு காருங்கால. அப்படி இருக்கு வடை சுடுவதா மறுபடியும் தெரிஞ்சா பாப்போம். ஓ, அப்படி என்ன சொல்லுவாங்க, கோதுமை கொஞ்சம் போட்டது தானே இந்த மொறுமொறு தன்மை காண்டா. அப்படி அன்றைக்கு அந்த கடையில சாப்பிட மாதிரியே இருக்கு தெரியுமா. பயணத்தை அப்படி சாப்பிடணும், அப்படி நல்ல மொறுமொறு இருக்கும். அதே மாதிரி சுட்டு அதே மாதிரி தானே இருக்கும், நல்லா இருக்கும்.
எல்லாம் சொன்னா சுவையல் மாறும் தானே வித்தியாசமா நான் சாப்பிட மாதிரியே இருக்கு கீரை விட நான் முந்தி சாப்பிடுறது இப்படி பெரிய கீரை விட தெரியுமா கடையில ஆனா அதுக்கு கீரை மட்டும் இருக்கு அதுக்கு வந்து கேரட் கோவா எல்லாமே போட்டிருப்பாங்க ஆனா கீரை விட ஆனா கீரை வடை தான் தருவாங்க ஆனா நாங்களும் வந்து இப்ப வீட்லயே செய்ய தனி கீரையை போட்டுதான் செய்யறோம் இந்த வடைக்கு வேற ஒரு மிளகரையும் சேர்க்கையில நல்ல டேஸ்டாவும் இருக்கு எண்ணெயே முழுக்கல தெரியுமா அந்த எண்ணெயே முழுக்க நல்லா இருக்கும் நீங்க சாப்பிட்டு வடையை கருகவும் விட்டு நடந்திருக்கும் இப்ப நல்ல ஆழம் மறந்துட்டேன் நான் திருப்புறத்துக்கு நல்ல ஆழம் எரியல மட்டும் பக்கம் பாப்பா மடை இப்படி போயிட்டு வந்து ஓ அது வாசமா இருக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஆனா பாருங்க ஒரு வடை சாப்பிட்டாள் எனக்கு தெரியல வடை தானே சாப்பிட்டேன் டேஸ்ட் பார்த்தாலும் டேஸ்ட் எப்ப பாக்குறேன்னு பாத்தீங்களா சுட்டு முடிகிற ஆட்டதுலாம் டேஸ்ட் பாக்குறேன் உப்பு காணுமோண்டு நீங்களே சொல்லுங்க வடை சுருளால் வந்து டேஸ்ட் பாக்குறதோ இல்ல வேறு யாரும் டேஸ்ட் பாக்குறதோ நான் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனா ரூவி சுடுற வடை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கல நீ சொல்லுங்க பாவம் நீ பாருங்க ரூவி வடை சுடிஞ்சாலே எறும்பெல்லாம் வந்துச்சு நீ பாருங்க இப்படி லைன்ல வந்துட்டு எல்லாம் வாசத்துக்கு எறும்பெல்லாம் வந்துட்டு சரி ரகுங்க ஒரே கறி வடைய முடியும் என்ன ஒரு கப் போட்டுறேன் சரி ஓகே கறி போட்டுக்கிட்டு முடியுங்கோ பிரிஞ்சோட சாப்பிடு என்ன மாதிரி வடை சுட்டு முடியுதோ எல்லாம் போட்டாச்சு இது வந்து இறுதி கட்டமாக போட்ட வடை 4 குட்டி வடை போட்டுக்கோங்க தட்டை வடை நீங்க தான் சொன்னீங்க தட்டை வடை நல்லா இருக்கு தெரியுமா முறுமுறுவா சாப்பிட்டா நல்லா இருக்கு ஓகே இதையும் சுட்டு எடுத்துட்டா சரி என்ன வடை சரி என்ன பூன்னு சொல்லி தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்போம் என்ன பூன்னு சொல்லி சூப்பரா வந்து எங்கட இறுதி கட்ட வடையும் வந்து வெந்துட்டுது ஓகே பாப்போம் பாருங்க சரி இப்ப 4 வடை தட்டி போட்டு 4 வடையும் வந்து 4 வடையும் 4 டிசைன்ல இருக்கு அத முதல்ல பாருங்க இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் ஒவ்வொரு வடிவில இருக்கு ஓகே எப்படி சுட்டாலும் வடை தான் சரியா அதே முறைக்கு ஓகே அதே முறைக்குங்கோ எத்தனை கிலோ உளுந்து 1/4 கிலோ உளுந்தும் 1 கிலோ உளுந்தும் 100 கிராம் மாவும் கீரை ஒரு 100 கிராம் மேல அது 50 கிராம் தான் மேல கீரை ஒரு குடியும் இல்லையே ஒரு குடி போடு ஒரு குடி போடு 1/4 கிலோ உளுந்து தானே ஓகே அப்படி இருக்கு வடை அப்படி இருக்கு வடைன்னு பாருங்கோ அழகா இருக்கு அந்த மாதிரி இருக்கு கீரை வடைன்னா இதுதான் கீரை வடை பாருங்க கீரை அப்படியே தெரியுது பாருங்க பச்சை கலர்ல சாப்பிட்டு அப்படி இருக்கு ஒரு வடையை சாப்பிட்டு அதுக்கு முதல் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எண்ணெய் சட்டி வைக்கும் எண்ணெய் சட்டி கிடக்கட்டுக்கும் பிரச்சனை நீங்க ஒரு வடையை ஒண்ணு சாப்பிட்டு காட்டுங்க கை உளுந்து அது பரவாயில்ல உளுந்து தானே நெஞ்சு இல்லி பெரிய வடையை பிச்சு காட்டுமே ஓகே வந்து சாப்பிட்டு காட்டுங்க சுட சுட ஆவி பறக்க மொறு பறக்கும் தீக்கடை நீ வந்ததனால அது பூக்கடை இது நல்ல மொறுமுறை இருக்கு இது மேலால வந்து நல்ல மொறுமுறை கொஞ்சம் உள்ளுக்கு வந்து இளவல் பெருமையா இருக்கு அது ஒரு டேஸ்ட் அப்படி இருக்கு வடை போட்ட கையாலே வடை சாப்பிடல நான் குப்பை பிள்ளையாண்டு அது வடை போட்ட கைதானே அப்படி நினைக்க மாட்டேன் அப்படித்தான் சாப்பிடுறேன் நல்லா இருக்கும்
நல்லா இருக்குதா? எனக்கே வந்து சில நேரங்களில் கீரை கறி வந்து பிடிக்காது. ம் ஆனால் சாப்பிடுவேன். கீரை வந்து வெயில் கட்டாயம் சாப்பிடுவோம். மிளகு வெயில் பக்க காலங்களில் சாப்பிடுவோம். சூடான காலங்களில் நல்லது உடம்புக்கு. மரக்கறி தான் நிறைய சாப்பிட வேண்டி வரும் தெரியுமா? வெயில் காலத்துல நல்ல கீரை நீத்துக்காய் மற்றது வந்து என்ன சொல்றது அந்த தர்பூசணி எல்லாமே நீ வரும் நல்ல சாப்பிட. சுராக்காய் கீக்கங்க புடலங்காய் எல்லா மரக்கறியும் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடலாம். நல்லா ஓகே சரி, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நீங்களும் இப்படி கீரையில வந்து வடை சுட்டு சாப்பிடுவாங்க. வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. நல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம். ஒரு கொஞ்சம் கூட எண்ணெயும் பிடிக்கல. எண்ணெய் சட்டியை பார்த்தாலும் தெரியுமே விட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது. நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. நல்ல மொறுமொறுன்னும் இருக்கு. நாளைக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய வடை. நாளைக்கு காலமே நாங்கள் வந்து டீ ஊத்தேக்க அதோட ஒரு வடை எடுத்து சாப்பிடுவோம்னு சொன்னா வயிறு வந்து ஃபுல்லாயிரும். நாங்க இப்ப காணொலியை முடிச்சு கொள்வோம். ஓகே, இன்னொரு காணொலியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஓகே, ஒரு பாய்.